அம்மாச்சி வைத்தியம். இன்று குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன வைத்தியம்னா சாப்பாட்டு முறை வைத்தியம். என்னென்னா, உங்களுக்கு குழந்தைங்க சரியாக பால் குடிக்காமல் சாப்பிட அடம் பண்ணுற குழந்தைங்க இவங்களுக்கெல்லாமே நீங்கள் ஒரு சிறந்த ஒரு உணவு. அதற்கு முன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாமே எங்களோட அழியக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இதை வெளியிடுறோம். அதனால் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதை நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா 4 பேர் பலனடைவாங்க. 4 பேர் பலனடைஞ்சா 40 பேர் பலனடைவாங்க. 40 400 ஆகும், 400 4000 ஆகும். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேழ்வரகு, இப்போல்லாம் பிள்ளைங்களுக்குலாம் ராகின்னு சொன்னால் புரியுது. கேழ்வரகு ஏன்னா இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ்லாம் படிக்கிறதுனால ராகின்னு தான் புரியுது. அதனால் நீங்கள் ராகி கேழ்வரகு வாங்கி நல்லா 5 நிமிஷம் கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பிறகு ஊறின பிறகு அதை கொஞ்சம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிங்க. நல்லா அடித்து அதை புளியலாம் புளியலாம் இல்லை வடிகட்டலாம். வடிகட்டினாக்கா உங்களுக்கு அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும். அதனால் வெள்ளை துணியை விரித்து ஒரு தட்டை போட்டு அதை வெள்ளை துணியை விரித்து அதில் அப்படியே போட்டு அதை கொட்டி அப்படியே புழிஞ்சிங்கன்னா கொல கொலன்னு தண்ணியாக வரும். அதே மாதிரி திருப்பி மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு அது புழிஞ்ச பிறகு மறுபடியும் போட்டு இன்னொரு தடவை அடிங்க. அடித்து நல்லா கொல கொலன்னு தண்ணி இறங்கும். இறங்கினோடனே அந்த கசடை தூக்கி அங்கிட்டு போட்டுருங்க. ஒரு ஏனத்தில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பின்னாடி கூட யூஸ் ஆகும். அதனால் அதை போட்டு நீங்கள் காய போட்டுருங்க. நல்ல வெயிலில் காய போட்டிங்கன்னா ஒரே நாளில், நல்ல வெயில்னால் ஒரே நாளில் சரியாயிடும். இல்லைன்னா 3 நாளைக்கு வைங்க. வச்சு அப்படியே பவுடர் பண்ணலாம். ஒரே நாள்லேயே நல்லா, ஏன்னா அது தண்ணியாக தானே இருக்குது, செய்கிறோம். இல்லைன்னா 3 நாள் வைங்க. வச்சு நல்லா பவுட்ரு பதத்துக்கு வந்துடும். அதை எடுத்து அழகாக நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சா பின்னாடி இந்த அழுகிற குழந்த, அடம் பண்ணுற குழந்த, சாப்பிட மாட்டேன் அடம் பண்ணுங்க, ஸ்கூலுக்கு போயிட சாப்பிட மாட்டேன் அடம் பண்ணுங்க, இதுங்களுக்குலாம் என்ன பண்ணுமா, சுடு தண்ணி நல்லா வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர்னாக்க ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஆற்றுங்க. ஆற்றி நல்லா ஆற்றி கொல கொலன்னு வந்துடும். அதை எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்குங்க. போட்டு இல்லை உப்பு போட்டு கொடுங்கன்னா கொடுக்கலாம். பிள்ளைங்க உப்பு போட்டு குடிக்காது, அதாவது சர்க்கரை போட்டு தான் குடிக்குங்க. அதை போட்டு ஆற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதோட சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போய்விட அடம் பண்ணியிருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா களி மாதிரி கொடுக்கலாம். அதை அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். பிள்ளைங்க நல்லா படிப்பறிவும் நல்ல அறிவாக இருக்குங்க. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். புத்தி இல்லாத குழந்தைங்களாம் புத்தி கூர்மையாக வளரும். இந்த ராகி சாப்பிட்டா, இந்த கேழ்வரகு சாப்பிட்டா செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.